ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்களோட சொந்தமான பிக் பாஸ் தமிழ் நூல்கள். ஏற்கனவே ப்ரொமோ வந்துருச்சு, டீசர் வந்துருச்சு. நான் நினைக்கிற விஷயம் நீங்க எல்லாரும் அது கண்டிப்பா பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது ப்ரொமோவும், அதை பற்றி நம்ம லோகோவும்? எனக்கு அது பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ப்ரொமோக்குள்ள மறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம லோகோ எப்பொழுதுமே நம்ம பார்க்குற மாதிரி தான் நமக்கு எப்பொழுதும் நம்ம சொல்ற மாதிரி கொஞ்சம் குறைகள் எல்லாம் இருக்கும். ஆனா ப்ரொமோக்குள்ள நிறைய இந்த வார்த்தை நிறைய விஷயங்கள் ஒழிஞ்சு போகுது. என்ன அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ ப்ரொமோ நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல, நீங்க ப்ரொமோ பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அப்ப அந்த ப்ரொமோல விஜய் சேதுபதி என்ன சொன்னாலும் எதுவும் தெரியாது, எதுவும் புரியாது அப்படி, அது நம்ம அந்த ப்ரொமோலே பார்த்துருக்கு. அப்போ அது எனக்கு ஃபீல் பண்ற விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா இதுவரைக்கும் 8 சீசன் முடிஞ்சு போச்சு. அந்த 8 சீசனுமே டாக்லைன்ஸ் நிறைய இருந்தது. ஆதம் புதுசு, ஆட்டம் புதுசு, 2ல பாத்துடலாம் அப்படின்னு நிறைய டாக்லைன்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா இந்த வாட்டி நம்ம எதுவும் செட் பண்ணி போனாலும், நம்ம எதுவும் செட் பண்ணி அப்படி பிளே பண்றோம், இப்படி பிளே பண்ணோம்னு நினைச்சாலும், அது இப்போ கண்டஸ்டன்ட் நினைச்சாலும், பிபி மேக்கர்ஸ் நினைச்சாலும், அதுக்கு எல்லாமே பதிலா ஒரு அல்டிமேட்டா கொஞ்சம் அது டிஃபரன்ஸ் ஏதாவது. அந்த டிஃபரன்ஸ் தான் எனக்கு இந்த ப்ரொமோல ஃபீல் பண்றது. மக்கள் செல்வன் தான் அந்த ப்ரொமோல நல்லா அந்த ப்ரொமோ பார்க்கும் பொழுதே நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிற யாரோ ஒருத்தர் சும்மா நைஸா வீடியோ எடுத்து போட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கு பர்சனலா ஃபீல் பண்றது அப்படிதான். அப்போ அதெல்லாம் அங்கே இருக்கட்டும். இந்த ப்ரொமோ எனக்கு தெரிஞ்ச விஷயம், நிறைய சீசன்ஸ் பார்த்திருக்கேன். நம்ம அப்படி செய்ய போறேன், இப்படி செய்ய போறேன்னு நிறைய வாட்டி நம்ம கத்தி 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 பேசிட்டே இருக்கு. இந்த வாட்டி அப்படி எதுவும் இல்லை. நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கதா அது புரியும். ஆனா போக போகதா அது என்னென்ன கம்ப்ளீட்டா முழுசா தெரியும். அந்த விஷயம் தான் எனக்கு இதுல இருந்து ஃபீல் பண்றது. அது என்ன மீன் பண்றேன்னா, இந்த வாட்டி நம்ம எதுவும் செய்ய போறது இல்லை. அவங்க முதலா நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அங்க வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் எது பண்ண போற, என்ன பண்ண போற, எப்போதான் அதெல்லாம் பண்ண போற. இது எப்படி இந்த வாட்டி அவங்களுக்கு நம்ம ஒரு டைப் காம்படிஷன் கொடுக்கிறது எப்படி, அந்த மாதிரி இந்த வாட்டி இவங்க செய்ய போற விஷயத்த கண்டிப்பா ஹைட் பண்ணி வச்சிருக்க. எனக்கு ஃபீல் பண்றது அப்படிதான். என்னமோ செய்ய போறோம், அதை எல்லாமே ஹைட் பண்ணி எங்கேயோ வச்சிருக்கு. அதுலதான் இந்த வாட்டி இந்த டாக்லைன் எப்படி சொல்றது, போக போகதா நமக்கு புரியும், தெரியும், பார்க்கதா புரியும். அப்படி எல்லாம் சொல்றதுக்கு பின்னாடி ஏதோ சில விஷயங்கள் மறைச்சு வச்சிருக்கு. அது நமக்கு வரும் ப்ரொமோல பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். அக்டோபர் 5th தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய கன்ஃபர்மேஷன் லிஸ்ட் எல்லாம் கேட்டுட்டே இருக்கு. கன்ஃபர்மேஷன் லிஸ்ட் எதுவும் இதுவரைக்கும் கிடைக்கல. கன்ஃபர்மேஷன் லிஸ்ட் கிடைச்சா கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஜெனுவின் அப்டேட்ஸ், பிக் பாஸை பற்றி ஃபன்னா, என்டர்டைன்மெண்டா, ரிவ்யூ அப்டேட் எல்லாம் ஃபாஸ்டா குவிக்கா கிடைக்கணும்னா மஸ்டா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீசன் முதல்ல நான் உங்களை ஒருத்தரா இந்த பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் கேரளாவில இருந்து வர்ற ஒருத்தர். என்னோட பேர் அன்சிப். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நான் பிக் பாஸோட ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்டா கொடுக்குறேன். அப்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.